ஹலோ வீவர்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் டிமார்ட் ஹால் தான். இதில் நான் ரொம்ப நாள் வாங்க ஆசைப்பட்ட திங்ஸ் இதெல்லாம் வந்து $7.99 தான். அந்த இது போயிட்டாவது வேடிக்கை பார்த்துட்டாவது அது ரெண்டுத்தையும் நான் வாங்கிக்கலாம். இது வந்து ஈச் $21 தான். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. என் பொண்ணுக்கு இதுதான் காலேஜில் தண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலரும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டியை விட நல்லாவே இருந்தது. எப்போ போனாலும் ஸ்பூனும் அந்த மாதிரியும் வாங்கிட்டு வருவேன். வாங்கி வந்து வைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக இங்கே தான் காலம் போகணும். காலேஜ் கொண்டு போகிறதெல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. $79 அது. இது வந்து தோசைகள் வந்து நமக்கு டக்குன்னு எடுத்து ஒரு நான்ஸ்டிக் ஊற்றுறதுக்கு வேணும்னாக்கா என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தோசை தவா ஒன்று வாங்கினேன். நான் தோசை திருப்பியும் ஒன்று வாங்கினேன். இது வந்து அந்த வடிகட்டி தான். ஒன்று வந்து எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுப்பேன், ஒன்று வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்காக ஒன்று வாங்கினேன். டிஃபன் பாக்ஸ் வந்து முதலெல்லாம் விட இப்போ சாப்பாட்டுடைய அளவை ரொம்ப கம்மி பண்ணியாச்சு எல்லாருமே வீட்டில் வந்து. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலந்த சாதம் ஒன்று வச்சுட்டு அது மேலேயே ஒரு பொரியல் வச்சுக்கலாம். சின்ன பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க உள்ளது. பார்த்தீங்களா, இந்த பிளேட்டில் வந்து பொரியல் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் குழம்பு ஊற்றி கலந்து இதில் சாதத்தை வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட முடியும் இல்லையா? அதனால் நான் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. அது திறக்கவே முடியல, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லோரும் என்னுடைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். தொடர்ந்து வீடியோ போட முடியலனாலும் அப்பப்போ போட்டுட்ருக்கேன். ஊறுகாய், மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரும்போது ஊறுகாயும் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த தடவை நான் ருச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கடாய் நெக்ஸ்ட்டு 2.5 லிட்டர்ஸ்லேயே வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வெயிட்டாக ட்ரைட் லைக் கடாய் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. இதுவும் வந்து 670 எவ்வளோ, அந்த 700 தான் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெயிட்டாகவும் இருந்தது. பாருங்கள், ஒரு 5 பேருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரை பண்ணிக்கலாம், எதுனாலும் பொரியல் பண்ணிக்கலாம். அடி பிடிக்கவே பிடிக்கல, நல்லா இருக்குது. மிளகாத்தூள் போட்டோம்னா மிளகாத்தூள் எல்லாம் அடியில் பிடிச்சிக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டு அது நம்ம என்ன வெண்டைக்காலை யூஸ் பண்ணுறோன்னா வெண்டைக்காலை இதாகிடுது. இந்த மூடி வந்து நான் தனித்தனியாகவே வாங்கிக்கிட்டேன். இந்த கடாயும் அந்த இன்னொரு கைப்பிடி இருக்கிற மாதிரி கடாயும் வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்குது. அதுக்கு மூடியோட ஒரு மூடியை ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வருது. அதை விட ஒரு $100 தான் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் அப்படி காம்போவாக வாங்கிக்கனாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து தனித்தனியாகவே மூடி வாங்கிட்டேன். மூடி வந்து ஒரு $100, ஒரு $200 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டேன். ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக மூடி வாங்கிட்டேன். நான் வந்து எனக்கு அப்படி பிடிச்சிருந்ததும் கூட, அதனால் நான் அந்த மாதிரி வாங்குறதே வாங்குகிறோம், அந்த மாதிரி வாங்கிடலான். இது வந்து உருளைக்கிழங்கு பண்ணங்க, ரொம்ப செம்மையாக இருந்தது. இதில் பண்ணி சாப்பிடும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டிமார்ட் வந்து குவாலிட்டிக்கு குறையே சொல்ல முடியாது. டிமார்ட் தான் அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் நான்.